ஸோ ஃபஸ்ட் T20 முடிஞ்சு. கில் வந்து சூப்பராக ஆடி 4 ரன் அடிச்சிருக்காப்படி. இதே மாதிரி தான் முழு சீரீஸும் ஆடுவான், நியூசிலாந்து சீரீஸும் ஆடுவான். இவன் ஒரு பிளேயர்னு நினச்சா ஆல் ஃபார்மேட் கேப்டன் ஆக்குறவனு சஞ்சு சாம்சனை தூக்குறாங்க. இவன் T20யில் ஒன்றுமே பிடுங்கினது கிடையாது. எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. இவன் மட்டும் ஏன் சையத் முஸ்தாக் அலி ஆட மாட்டான்? சஞ்சு சாம்சன் ஆடணும், மற்றா ஷமியா ஆடணும், புவனேஸ்வர் ஆடணும், எல்லாருமே ஆடணும், ஹர்திக் பாண்டியாவே ஆடணும் அப்படின்னாங்க. இஷான் கிஷன் ஆடணும்னாங்க. ஆனால் இவன் மட்டும் ஆடவே மாட்டான் போய் டொமஸ்டிக்கில். ஆனால் கேப்டனாக இருக்கணும், இன்ஜுரி ஆனால் திரும்பி வந்துடணும். சூப்பர் செலக்டர் கமிட்டி, அகார்கர் நல்லா பண்ணுறீங்க. பாலிடிக்ஸ் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்தியா டீம் வந்து கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப்பு இவனை வச்சுட்டு போனால் ரொம்ப கஷ்டம். பவுலர்ஸை நம்பி தான் இருக்கணும். அது ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். ஏன்னா சஞ்சு சாம்சன் சையத் முஸ்தாக் அலியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், இஷான் கிஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நித்தேஷ் சர்மா எமர்ஜிங் இதில் T20யில் கொண்டு போய் கேவலமாக பண்ணிட்டான் இந்தியா டீமை. அவனை எதுக்கு மறுபடியும் விக்கெட் கீப்பர் கொண்டு அவனை மெயின் விக்கெட் கீப்பர் ஆக்கிடுங்க. சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். சூப்பராக செலெக்ஷன் பண்ணுறீங்க. டீம் செலெக்ஷனும் ஸ்குவாட் செலெக்ஷனும் இதே மாதிரி போச்சுன்னா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஜெயித்தாலும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். ஏசியா கப் மாதிரி பவுலர்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி பார்ப்போம். அடுத்த வருஷம் வருது பிப்ரவரியில், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸ்குவாடையாவது ஒழுங்காக எடுத்து வைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே அஜித் அகர்கர் செலக்டர் தூக்குங்கடா.